Hi dears, and wedding series உடைய part 4 தான் அது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் அண்ட் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதையும் ஆட் பண்ண போகிறேன். ஆஃப்டர் தட் வந்துட்டு என்னோட கண்டினியூ அந்த vlogsம் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீன் லைக் கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போடுறது இதெல்லாமே நார்மலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதை தாண்டி என்ன பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் க்யூப் வந்துட்டு டெய்லியுமே யூஸ் பண்ணேன். அண்ட் இந்த ஒரு ஐஸ் ரொட்டீன் வந்து 1.5 month பிஃபோர்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நார்மல் ரொட்டீன் ஸ்கின் கேர் ரொட்டீனை கண்டினியூவாக டெய்லியும் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் இந்த ரொட்டீன் எதுக்காக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து போர்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ அடிக்கடி பிம்பிள்ஸ் ஆக்னிஸ் வந்துட்டு வர ஸ்கின் தான் என்னோடது. ஸோ தட் இந்த ஐஸ் க்யூப் வைக்கும் போது போர்ஸ் நல்லா மினிமைஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ பிம்பிள்ஸ் எல்லாம் வருது இல்லை வந்துருச்சு அப்படின்னாலுமே அதை காம் டவுன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே வந்துட்டு மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு காலியாகிற வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். மாற்றி மாற்றி இந்த சைடு ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லைட்டாக எங்கே போர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எஸ், இது டெய்லியுமே யூஸ் பண்ணுறனால ஸ்கின் வந்துட்டு தொட்டு பார்க்கும் போது லைட்டாக ஸ்மூத்தான சர்ஃபேஸ் மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் அந்த போஸ் எல்லாமே நல்லா டைட்டன் ஆகுது. ஸோ தட் நான் அதை ஃபீல் பண்ணேன். அதனால டெய்லியுமே இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில டைம் சோம்பேறித்தனப்பட்டு பண்ணாமல் இருந்திருப்பேன். பட் ரெகுலராக வந்துட்டு வீக்லி 3 to 4 times இது பண்ணிடுவேன். அண்ட் இது ஒரு சிம்பிளான ருட்டீன் தான். என்னோட ஃபேஸ்க்கு வந்துட்டு இது செட் ஆகும். ஸோ தட் நான் செட் ஆகிறதையே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றனால ஐஸ் க்யூப் வந்துட்டு ஒரு ருட்டீனாக சூஸ் பண்ணியிருந்தேன். எஸ், இதோட ருட்டீன் ஸ்டாப் ஆகலை. அண்ட் ஐஸ் க்யூப் வச்சதுக்கு அப்புறமா அந்த சில்னஸ் இருக்கும் போதே ஒரு நல்ல ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தட் இது நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணலான் இருந்தேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கோட எஃபெக்ட் ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரும் அப்படின்றனால ஒரு நல்ல ஃபேஸ் பேக் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி மேக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு முல்தானி மிட்டி அண்ட் ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதில் கடலை மாவு அண்ட் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு லைட்டாக போட்டிருந்தேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரிச்சான ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் முல்தானி மிட்டி இருக்கனால எக்ஸஸ் ஆயில்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும். அண்ட் டர்மரிக் வந்துட்டு கொஞ்சம் கோல்டான லுக் வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஹனி அண்ட் கர்ட் இருக்கனால ஸ்கின் நல்லா மாய்ஸ்சராகவும் வச்சுக்கும். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது செட் ஆகாத இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். தென் இந்த மாஸ்க் போட்டுட்டு ஒரு 15 minutes அப்புறமா வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இந்த மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது ஒரு ரிசல்ட் நல்லாவே தெரியும் அப்படின்றனால பிளாக் மார்க்ஸ் எல்லாமே நல்லாவே ஃபேட் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் எக்ஸஸ் ஆயில்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் டெய்லியுமே போடுறது சேஃபான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். பிகாஸ் நம்ம இதில் எந்த ஒரு ஹார்ஷான மெட்டீரியல்ஸும் ஆட் பண்ணல. அண்ட் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரியும் நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல. ஸோ இது டெய்லியுமே நம்ம இந்த மாஸ்க் போடலாம். ஜஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். அண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே விடாமல் கண்டினியூ வித் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அண்ட் லிப் பாம் நைட் உங்களுக்கு என்ன ஸ்கின் கேர் பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக மாஸ்க் போட்டதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு ஸ்னெயில் முசைன் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் காஸ்மெட்டிக்ஸோட. அண்ட் இவ்வளோ தான் சிம்பிள் டெய்லி ருட்டீன் வந்துட்டு நான் என்னோட மேரேஜ்க்காக நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் இந்த மாஸ்கோட ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதர் தென் தட் நோ ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் நோ ஒயிட் சுகர். ஸோ இது வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஏபிசி ஜூஸோட ஐஸ் க்யூப் வந்துட்டு டெய்லியுமே 3 cubes வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் தட் இஸ் நம்ம ஒரு வாட்டி ஜூஸ் போட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 days நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட் அதை ரெகுலராக நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கம் டு தி லிப் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு க்ரீம் லிப்ஸ் லைட் க்ரீம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். ஸோ தட் இது டெய்லியுமே நைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ரெகுலராக லிப்ஸ்டிக் போடுற டைமில் மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் அப்போ தான் டார்க் ஆகாமல் இருக்கும். அண்ட் கண்டினியூ வித் vlogs. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ தட் இன்றைக்கி வெட்டிங்க்கான சீட் சாமான்ஸ் எல்லாமே வாங்கிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெட்டிங்க்கு கொஞ்சம் டைம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ தட் சண்டே தான் நாங்கள் எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தட் இன்றைக்கி வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம் மார்னிங். அண்ட் ஷாப்பிங்க்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அனார்கலி குர்த்தி மட்டும் போட்டிருந்தேன். ஸோ பலாசோ கூட பேர் பண்ணி டே ஃபுல்லாக நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து போட்டாச்சு. அண்ட் மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஒரு 10 o'clock அந்த டைமுக்கு. அண்ட் திருப்பூரில் அனுப்பர் பாளையமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் அண்ட் விளக்கு அண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் எடுக்கிறதுக்கான ஃபேமஸான ஒரு ஏரியா. ஸோ அங்கே நிறையா கடை இருக்கும். ஸோ எங்கேனாலும் நம்ம போய் வாங்கலாம். ஸோ அங்கே ஒரு பெஸ்ட்டான கடையில் போய் வாங்கணுன்றதுக்காக ஒரு நல்ல கடைக்கு வந்துட்டு போயிருந்தோம். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் ஐட்டம்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த குத்து விளக்கு அண்ட் சம்திங் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம்.
அண்ட் சோஃபார் அதெல்லாமே பார்த்துட்டு முடிச்சு வாங்கிட்டு வரதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அண்ட் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ஆடி 18ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கடையுமே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அண்ட் அதில் இருக்கிறது செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி டேயில் இதெல்லாமே ஷாப் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருப்போம் இல்லையா, சாரீ சம்திங் எல்லாமே. ஸோ இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுறவங்க எல்லாமே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் சாரீஸ் எல்லாமே தைக்க கொடுத்தது எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ அதெல்லாமே பேக் பண்ணி வைக்கிறதுக்காக வீடு ஃபுல்லாமே எடுத்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸே இருந்துச்சு அண்ட் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு மேலே கிடந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபார் இடையில நிறைய டேஸ் போயிடுச்சு அண்ட் வெட்டிங்கும் கிட்ட வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நானும் என் ஃபியான்சி வந்துட்டு சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அண்ட் அங்கே போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ஸோ நாங்கள் எப்போவுமே போகிற கடைக்கு போயிட்டு காளான் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டுட்டு அண்ட் கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெட்டிங் ரிலேட்டடான vlogs எல்லாமே கண்டினியூவாக வரும். அண்ட் பார்ட் 4 வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை பாய்.